தலையில இருமுடி இருக்கும்போது யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் நமஸ்காரம் பண்ண வருவாங்க சபரிமலையில. தலையில கட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிருக்கேன். சபரிமலையில 2 விஷயம் முக்கியம் சபரிமலை யாத்திரையில. 1 மாலை, 2 இருமுடி. இருமுடி, மாலை 2மே ஐயப்பனுக்கு சமமானது. இந்த இருமுடிய தலையில வச்சுண்டு யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஜிக்கா பேசிக்கா யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா தலையில இருமுடி. இந்த இருமுடி யாரு? ஐயப்பன். இந்த கடவுளே அடுத்தவங்க நமஸ்காரம் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா. அதனால இருமுடிய தலையில வச்சு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அந்த இருமுடியில இருக்கிற தேங்காய் நீ ஃபில்லப் பண்ணும்போதே, இருமுடியை கட்டும் போதே ஒரே ஒரு தேங்காய், படித்தேங்காய் அடிக்கணும். போகும்போது, ஏறும்போது. அதை வந்து தனியா உன் பையில வச்சுக்கோ. உள்ள ஒரு தேங்காய் வை. அந்த தேங்காய் யாருக்கு அப்படின்னா, வரும்போது சபரிமலை யாத்திரை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறோம்ல, அப்ப சபரிமலையில நெய்யை பிரிச்சிருவோம், இருமுடியை பிரிச்சிருவோம். அப்ப பிரிச்சு அதுலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து வரும்போது படிக்க உடைக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தேங்காய் கருப்பண்ணசாமிக்கு உடைச்சாச்சு. அதை தவிர முத்திர தேங்காய் சபரிமலையில தான் போய் பிரிக்கணும். அதை தவிர ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இருக்கணும். அந்த தேங்காய் வரும்போது நீ உடைச்சிட்டு வரணும்.